இன்றைக்கி வீடியோவில் மதுரை சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேஷனுக்கு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு 2 டீஸ்பூன் கர்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது கூட சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா ஒரு 20 மினிட்ஸ் போல் மேரினேட் ஆகட்டும். ஆனியன் நல்லா பெருசாக இருக்கனால நான் இங்கே 2 ஆனியன் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் குட்டி குட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 3லேருந்து 4 ஆனியன் கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இப்போ ஒரு பேனில் ஒரு 1/2 கப் ஆயில் ஊற்றி அதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகி கிறிஸ்பியாக வர நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போது ஆனியன் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது கூட மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது கூட தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. சிக்கன்லேருந்து வர தண்ணியே போதுமானது. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு காரத்தை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மேரினேஷன் அப்போவே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து தேவையான அளவு உப்பை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தென் காரம் பத்தலைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணி சிக்கன் நல்லா குக் ஆகிற வரை சிம்மிலே வச்சு வேக விடலாம். லிட் ஓப்பன் பண்ணி தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வர கொதிக்க விடுங்க. இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தென் நல்லா மிக்ஸ் பண்ணியும் விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மேலே கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடுங்க. தென் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.